ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வீட் குலோப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீட் குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: வீட் ஃப்ளார், கீ, சால்ட், சோடா பவுடர், மில்க், சுகர். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். கீ ஆட் பண்ணி கீ கொஞ்சம் சுடணும். அதில் கொஞ்சம் வீட் ஃப்ளார், அந்த 1 கப் வீட் ஃப்ளார் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணோம்னா வீட் வந்து கருகிடுச்சுன்னா குலோப் ஜாமுன் வந்து டேஸ்ட்டாக வராது. ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அதோட வீட்டோட பச்சை ஸ்மெல் போய் நம்மளுக்கு வந்து நெய்யோடு சேர்ந்து ஒரு நல்ல அரோமா ஸ்மெல் கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு நல்லா மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மாவு நல்லா ஆறணும், இல்லைன்னா கை பொறுக்கிற சூடில் இருந்தாலும் பரவாயில்ல. கையில் நல்லா கிளறி விடுங்க. கிளறிவிட்டு அதில் கட்டி கட்டியாக இருந்தாலும் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பிசைஞ்சு உருண்டை பிடிக்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும் மாவு. இதில் கொஞ்சமாக வந்து சோடாவும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். இதுலேருந்து ஒரு 1/2 பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோடா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சோடா பவுடர் ஏன் ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக பஃபியாக வரும். சால்ட் ஆட் பண்ணால் ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் குலோப் ஜாமுன். நல்லா கையில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட வந்து பச்சை பால்னா காய்ச்சின பால்னாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் டம்ளரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்படியே எல்லாமே ஊற்றிடாதீங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப வந்து டைட்டாக பிசைய வேணாம், சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வேணாம். கொஞ்சம் வந்து குழுகுலுன்னு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு நல்லா சாஃப்டாகும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதான் பிசைஞ்சு நம்மளுக்கு குலோப் ஜாமுன் போட குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். மறந்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரேடியாக ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா கை நல்லா பிசுன்னு ஒட்டிக்கும். அப்புறம் ஒட்டாமல் இருக்கிறது கடைசியாக வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. கையில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து நெய் தடவி அதில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா திரும்ப நம்மளுக்கு கை ஒட்டாது. நம்ம இந்த கேப்பில் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடுவோம். சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் சுகரும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். 1 கப் சுகருக்கு 2 கப் ஆஃப் வாட்டர். நல்லா கிண்டி விடுங்க. இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க. நல்லா கம்மி பார்த்து நல்லா கெட்டினா வரணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம ரொம்ப கெட்டியாக பண்ணோம்னா குலோப் ஜாமுன் அப்படியே ஒட்டிக்கும், நம்மளால் எடுத்து சாப்பிட முடியாது. இப்போ வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு நல்லா குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுப்போம். பெருசாக உருண்டை பிடிச்சிடாதீங்க, குட்டி குட்டியாகவே பிடிங்க. ஏன்னா இது வந்து நல்லா பஃபியாகும். குட்டியாக பிடிச்சா நார்மல் சைஸ் வரும். நீங்கள் பெருசாக பிடிச்சா ரொம்ப பெருசாகிடும், லட்டு மாதிரி ஆகிடும். குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எந்த கிராக்கும் இல்லாமல் பிடிச்சி வச்சுக்கோங்க. கையில் வேணால் நெய் தடவிக்கிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்கள் கையிலையும் ஒட்டாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து நெய் ஃபுல்லாக தடவிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பாலாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கையில் எடுத்துக்கினாலும் ஒட்டாது மாவு. அப்போ தான் எண்ணெயில் போட முடியும். நெய் தடவி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு
எண்ணெய் காஞ்சோடனே போட்டு எடுத்துடுங்க. ஒவ்வொன்றா போட்டுடுங்க. பொறுமையாக போடுங்க, மேலே தெரிச்சிடும். நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இதை அப்படியே பக்கத்தில் இருக்க சுகர் சிரப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. எடுத்து அதில் ஃபுல்லாக போட்டு ஊற வச்சுருங்க. அப்புறம் அதை ஒரு பாக்ஸில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். Thank you so much for watching.